விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியலில் தங்கமயில் கேரக்டரில் சரண்யா அதரோடு நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சீரியலில் தான் நடித்த அனுபவங்கள் பற்றி ஒரு பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அப்போது தனக்கு எதிராக ஆரம்பத்தில் அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வரும்போது ரொம்பவே வேதனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்தி வாசிப்பாளராக பலருக்கும் பிரபலமான சரண்யா அதரோடு நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் ஹீரோயினாக என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு சில சீரியல்களில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த சீரியல்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சில மாதங்களுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில் இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியலில் தங்கமயில் கேரக்டரில் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்து இந்த சீரியலில் நகை மற்றும் படிப்பு விஷயத்தில் தங்கமயில் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தான் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கிறது ரசிகர்களை கடுப்பாக்கிட்டு இருக்குது. இதனாலேயே இவங்களை சோசியல் மீடியாவில் அதிகமானவங்க திட்டி வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி சரண்யா சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதில் அவங்க பேசும்போது, நான் எடுத்த முடிவில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிக்கணும் அப்படின்னு எடுத்த முடிவு தான் ரொம்பவே சரியானது. அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன். அந்த நேரத்தில் நான் ரொம்பவும் குழப்பமாக இருந்தேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நாம் நடிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் நடித்த கேரக்டர்கள் எல்லாமே போல்டான கேரக்டர். ஆனால் இந்த கேரக்டர் அப்படி கிடையாது அப்படிங்கிறதுனால யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு நடிக்க தொடங்கிட்டேன். ஆனால் நான் நடிக்க வந்ததுமே சோசியல் மீடியாவில் அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வந்துச்சு. அதை பார்த்து என்னோட அப்பா இந்த கேரக்டரில் நடிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் நெகட்டிவ் கமெண்ட் பார்க்குறதுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதை பற்றி என்னோட ப்ரொடக்ஷன் டீம்கிட்டையோ சேனல் தரப்புகிட்டையோ நான் எதுவுமே பேசவே இல்லை. கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இப்போது நிலைமை கொஞ்சம் மாற தொடங்கி இருக்குது. அதே மாதிரி தங்கமயில் கேரக்டர் ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. அந்த பொண்ணோட வாழ்க்கை மாதிரி தான் பலருக்கும் இருக்குது. அந்த பொண்ணு படிக்கலை, ஆனால் பாண்டியன் குடும்பத்தில் படித்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்குது. அதே மாதிரி நகையும் கிடையாது இவங்க கேட்குறாங்க. இவங்க திருமணத்துக்கு வரதட்சணை கேட்குறதுனால வேறு வழி இல்லாமல் தான் கவரி நகை போட்டு ஏமாத்துறாங்க. பொதுவாக ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தி வை அப்படின்னு. அதே மாதிரி இவங்களோட கல்யாணத்துலேயும் சில பொய் இருக்குது. அதில் நாம் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்கமயில் பல பிரச்சனைகளில் சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ மக்களும் தங்கமயிலை புரிஞ்சுக்க தொடங்கியிருக்காங்க. எனக்கு இது மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் சரண்யா அதரோடு பேசியிருக்காங்க.